டாக்டர் சிவபாலன் இளங்கோவன் அவர்கள் எழுதிய இன்ஸ்டா என்கிற இந்த நூலை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். மருத்துவர் சிவபாலன் இளங்கோவன் அவர்கள் 13 நூல்களை, இன்ஸ்டா போல 13 நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வெகுஜன பத்திரிகையில், குமுதம், ஆனந்தவுடன் போன்ற வெகுஜன பத்திரிகைகளிலும், தொலைக்காட்சிகளிலும், தொலைக்காட்சி நேரலை மற்றும் விவாதங்களிலும் கூட அவர்களை நாம் பார்த்திருக்க முடியும். அண்மையிலே உண்மை இதழில் கடந்த 3 இதழ்களாக ஒரு பக்கத்திலே உளவியல் தொடர்பான கட்டுரையும், இன்னொரு பக்கத்திலே உளவியல் அதற்கு ஒப்ப கேள்விகளுக்கான பதிலையும் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பொதுவா மருத்துவர்கள் இல்லை, எந்த துறையிலுமே சமூக மனிதர்களாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. ஆனா இங்க மருத்துவர் சிவபாலன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சமூக மனிதராக அறியப்படுகிறார். ஏன்னு சொன்னோம்னா, எவ்வளோ உளவியல் நூல்கள் வந்திருக்கு, எவ்வளோ உளவியல் நூல்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அதுக்கும் நம்மளுடைய மருத்துவர் சிவபாலன் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எல்லாருமே எழுதிட மாட்டாங்க. தான் படித்த ஒரு விஷயத்த, தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை, தான் கற்ற கல்வியை எல்லாருமே ஒரு நூலா வெளியிட மாட்டாங்க. இப்படி ஒரு நூலாக எழுதுவதில், தொலைக்காட்சியில் தோன்றுவதில் கொஞ்சம் புகழ் கிடைக்கலாம், அல்லது அதே நேரத்துல பணமும் கிடைக்கலாம். ஆனா இவங்களுடைய உழைப்புக்கு அந்த புகழும் பணமும் சமமாக கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கம் அளவிற்கு ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருக்காங்கன்னா, அப்ப இவ்வளவு செய்திகள் அதுல இருக்கா அப்படின்னா, இது ஒரு வணிக நோக்கத்திற்காக எழுதப்பட்டது கிடையாது. சமூக பார்வையோடு சமூக மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, ஒரு உளவியல் தன்மையில அந்த பாதிப்புல இருந்து நம்ம மக்கள் மீண்டும் வெளியில வரணும், அவங்க கவனம் சரியான திசைக்கு திருப்பப்படணுங்கிற அடிப்படையில இந்த புத்தகத்தை அவங்க எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 தலைப்புகள் அதுக்குள்ள இருக்கு. அதோடைய நன்மைகள், தீமைகள், அதற்கான ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள், அதாவது நிறைவா ஒரு புத்தகத்துடைய ஒரு விஷயத்துடைய ஒரு முழு நிறைவா அந்த புத்தகம் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு இந்த தொழில்நுட்ப கருவிகள் ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன பெரிய டிஜிட்டல் உலகம், பழைய காலம் மாறி வருமா அப்படிங்கிற சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதுல அவங்க ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த டிஜிட்டல் உலகம் இந்த விஞ்ஞான உலகம் நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ இந்த சமூகத்துல படர்ந்து விரிந்து நாளைக்கு இருக்கும். அதுக்குள்ள நம்ம இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றது நம்ம கிட்ட இருக்கே தவிர, அதை நம்ம தடுக்கவும் முடியாது, அதை நம்ம மறுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுல தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கட்டுரையில, அந்த கட்டுரைக்கு தலைப்பே நமக்கு பகிர்ந்து இருக்கு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. அந்த கட்டுரை தலைப்பே நான் உண்மையா சொல்றேன், நம்ம ஒரு முற்போக்காளர்கள், தைரியசாலிகள் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டாலும் கூட, அதுக்கு இந்த புத்தகத்தினுடைய முத்தாய்ப்பா ஒரு 2 வரிய டாக்டர் சொல்றாரு. நான் கடைசியா சொல்றேன். இந்த தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அப்ப ஏன் குழந்தைகள் என்ன பாதுகாப்பா இல்லையா, ஏன் என்ன பிரச்சனை, என்ன விஷயம், அப்படி பல என்ன. அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ரயில் பயணம், ரயில்ல பயணம் போறோம். அப்ப அந்த ரயில்ல குழந்தைகள் இருக்காங்க. எந்த குழந்தையும் எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும்னு எந்த குழந்தையுமே அடம் பிடிக்கல. டீ, காபி, பஜ்ஜி, சிப்ஸ்ன்னு வரிசையா தின்பண்டங்கள் போய்கிட்டே இருக்கு. எந்த குழந்தையும் எனக்கு தின்பண்டம் வாங்கி கொடுன்னு எந்த குழந்தையும் கேட்கவே இருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட்ல குழந்தைங்க இருக்கு அப்படிங்கறதுக்கான எந்த சத்தமுமே இல்லை. 6 மணி நேரம் 7 மணி நேரம் பண்ற தொடர் ரயில் பயணத்துல கூட குழந்தைங்க அசந்து தூங்கல. அப்ப எங்க அந்த குழந்தைகள் இருக்காங்க, அதற்கான அறிகுறியே இல்லை. என்ன காரணம் அப்படிங்கிற பொழுது, அந்த குழந்தைகளின் கையில் ஒரு கருவி இருக்கிறது. அந்த கருவியை அவர்கள் 5 மணி நேரமாக 6 மணி நேரமாக குனித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கருவியின் பெயர் செல்போன். இந்த கருவிதான் இப்போது இந்த சமூகத்தினுடைய பேர் அச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல அந்த குழந்தைகளை பற்றி ரொம்ப அருமையா அந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப பொதுவா இவங்க அதோடைய பாதிப்புகளை சொல்லுகிற போது, ஏன் சமூக வலைத்தளங்கள்ல அல்லது இந்த டிஜிட்டல்ல அல்லது போன்ல நல்ல விஷயங்களே இல்லையா, நல்ல விஷயங்கள் இருக்குதானே அப்படின்னு சில பேர் பட்டியலிடுவாங்க.
அந்த நல்ல விஷயங்களையும் சொல்லிட்டு டாக்டர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உண்மைதான், டிஜிட்டல்ல ஒரு போன்ல செல்போன்ல வலைத்தளங்கள்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனா அந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்துவது எத்தனை சதவீதம், எத்தனை விழுக்காட்டு மக்கள் அது நல்ல வகையில, அந்த சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா, நம்மளுடைய இணையத்துல 90 விழுக்காடு வெறும் பொழுதுபோக்கு சமூக தளத்துக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோமே தவிர அதை ஒரு கட்டுரைக்காகவோ நம்ம அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவோ ஒரு வேலை வாய்ப்பிற்காகவோ ஒரு ஆக்கப்பூர்வமாகவோ அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான எந்த ஒரு வழியிலையும் நம்ம பயன்படுத்தும் பொழுதுபோக்குக்காக தான் நாம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயத்த அந்த புத்தகத்துல ரொம்ப சிறப்பா அவங்க சொல்றாங்க. இன்னும் ஒரு முக்கியமான இந்த கட்டுரையை படிச்ச பொழுது எனக்கு வந்த ஒரு விஷயம் என்னன்னா, முதியவர்களுடைய தனிமை குறித்து நம்ம நிறைய பேர் காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கோம். முதியவர்களுடைய தனிமை, அவங்க தனிமையா இருக்காங்க, அதை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நல்லா யோசிச்சா குழந்தைகள் தனிமைப்படுத்தி போயிட்டாங்கல்ல. குழந்தைகள் தனிமையா தானே இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள அறையில குழந்தைகள் தனிமையா தான் இருக்காங்க. குழந்தைகள் கூட்டமா வந்தா கூட அவங்க தனிமையா தான் இருக்காங்க. இன்னொன்னு, குழந்தைகள் நண்பர்கள் இல்லாத குழந்தைகள் உருவாகிட்டு வராங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கூட படிக்கிறவங்க இருப்பாங்க, ஆனா நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? ஒரு தெருவுல இருக்காங்களா, சொந்தக்காரங்கள்ல இருக்காங்களா, நண்பர்கள் குடும்பத்துல இருக்காங்களான்னா அப்ப இல்ல அப்படிங்கிற அளவுலதான் இன்னைக்கு குழந்தைகளுடைய சூழல் இன்னைக்கு இருக்கு. நீங்க இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா டாக்டர் குறிப்பிடுறாங்க, பெரியவர்களுடைய நிலைமை அப்படி இருக்குன்னு நம்ம கவலைப்பட்டோம்னா குழந்தைகளுக்கு சக மாணவனை அவனை சக நண்பராக நம்ம அறிமுகப்படுத்துறதை விட சக போட்டியாளனாக நாம அடையாளம் காட்டுறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இவர் நம்ம சக மாணவன், நம்ம சக நண்பர், அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம எல்லாரையும் ஒரு போட்டி மனப்பான்மையில பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா டாக்டர் ரொம்ப அழகா குறிப்பிடுறாங்க. அதுல நான் ஒரு 2 செய்திகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவா வெற்றி மட்டும்தான் குறிக்கோள், எப்படியாவது போய் வெற்றி அடைஞ்சிட்டு வந்துரு. அண்மையில ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு சின்ன பையன் இப்ப கூட நம்ம ஏதாவது ஒரு பேசுறதுன்னா நம்ம இந்த புத்தகத்துல குறிப்பு எடுத்துக்கிட்டு நம்ம பேசுறோம். நம்ம தொடர்ந்து பேசினாலும் கூட ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அந்த பையன் அதிகபட்சம் ஒரு 3வது 4வது படிப்பான்னு நமக்கு தெரியல. பேசுறான், சார் எல்லாம் மாறணும் சார். கமலஹாசன் பேசுற மாதிரி ஒரு படத்துல, சார் எல்லாம் மாறணும் சார், எங்க அம்மாட்ட இருந்து எல்லாமே மாறணும் சார். காலையில 6 மணிக்கு நான் இந்த வகுப்புக்கு போறேன் சார், 8 மணிக்கு இந்த வகுப்புக்கு போறேன் சார், இரவு இந்த விஷயத்துக்கு போறேன் சார், என்னால வீட்டுல ஒரு 1 மணி நேரம் கூட என்னால இருக்க முடியல சார்னு. அது ஒரு பெரிய அந்த பையனுடைய குரல் சமூகத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால ஒரு மனிதருடைய சிறப்பு அப்படிங்கிறது வெறும் வெற்றியில மட்டும் இல்லை அப்படிங்கிறத மிக சிறப்பா இந்த புத்தகத்துல டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. சமூக வலைத்தளத்துல நிறைய இருக்கு, பேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, நிறைய இருக்கு. ஏன் இன்ஸ்டாகிராம பத்தி மட்டும் ஏன் இவங்க ஒரு புத்தகம் எழுதணும், அல்லது இன்ஸ்டாகிராம பத்தி எழுதுற அளவுக்கு அது என்ன அவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிற. ஏன்னா இப்ப நான் ஒரு பார்வையாளரா, நான் ஒரு பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துற ஆளுதான். அப்ப பொழுது போற பொழுது ஒரு 2, 3, 10 காணொலிகளை பார்க்கறதோட நம்ம கடமை முடிஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு சமூக சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு இவ்வளவு விஷயங்கள் எழுத முடியுமாங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சு. அதற்கான விளக்கமா இவங்க டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தக்கூடிய 75 விழுக்காட்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா 25 வயசுக்கு உள்ளவங்க. 25 வயசுக்கு உள்ளவங்கன்னா கிட்டத்தட்ட 75% விழுக்காடு பேர் உலகத்துல அதுல பார்வையிடுறாங்க. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறத அவங்க மருத்துவ ரீதியா ரொம்ப சொல்றாங்க. இந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மயங்கி நம்ம அழகா இல்லையே, இந்த விஷயத்துல இல்லையே, அந்த விஷயத்துல இல்லையேங்கிற அந்த விஷயம் தாழ்வு மனப்பான்மையா மாறி தன் மீதே ஒரு வெறுப்பா மாறி சில தற்கொலைகள் கூட நடந்திருக்கிறதா நம்ம படிக்கிறோம். அப்ப எவ்வளவு ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராம் தானே, ஒரு சாதாரண வீடியோ தானே அப்படிங்கிறத தாண்டி இவ்வளவு பிரச்சனைகளை. இப்ப நான் இன்னொரு செய்தி கூட யோசிச்சிருக்கேன். இந்த எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு வாழ்த்து சொல்றதோ பாராட்டுறதோ பிறந்த நாள் வாழ்த்து சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு பதிவு போட்டா எவ்வளவு பேரு நமக்கு வாழ்த்து, எவ்வளவு பேர் அதை பார்த்துருக்காங்க, எவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்கிறத நாம அதை பார்ப்போம். அது எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் அதுல ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பிறந்த நாளைக்கு இன்னொருத்தர் வாழ்றதுன்னா சந்தோஷமா இருக்குங்கிற சூழல்ல சில பேர் முகநூல்ல பிறந்த நாளை அதுல வெளியில தெரியுற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க.
ஒருவேளை வெளியில தெரியுற மாதிரி வச்சா அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு 4 பேர் வாழ்த்து போடுற மாதிரி இருக்கும். அந்த வாழ்த்து வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. என்னுடைய வயசு 35ங்கிறது தெரிஞ்சிருமே, 40ங்கிறது தெரிஞ்சிருமே, 45ங்கிறது தெரிஞ்சிருமேங்கிற அந்த படபடப்பு. ஐயோ வயசாயிடுச்சுன்னா அப்ப நமக்கு அளவு குறைஞ்சு போயிடுச்சுன்னா அப்படின்னு நான் இதை வந்து அப்ப அந்த அழகுங்கிற அந்த உணர்ச்சி தான் மேலோங்கி. இன்னொரு விஷயம், நம்ம இந்த மாதிரி சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுல நிறைய தவறான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, தமிழ்நாட்டுடைய சிறப்பா நான் என்ன பாக்குறேன்னா, பொதுவா சொல்லுவாங்கல்ல, தமிழ் வந்து தொடர்ந்து நல்ல வளர்ச்சியில உயிர்ப்போட இருக்கிறதுக்கு தமிழ்ல பட்டிமன்றங்கள் நம்ம யூடியூப் சேனல்ல போய் பார்த்தோம்னா, அல்லது நமக்கு வரக்கூடிய கிளிப்பிங்ஸ் பார்த்தோம்னா, நீங்க வந்து கல்வி தேவையில்லை, ஆறுபாடு மேய்ச்சா போதும்லாம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல சொல்ல முடியாது. அவருடைய எண்ணமா இருக்கலாம், நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க பாஸ் ஆயிடலாம். நீங்க எந்த விவாத நிகழ்ச்சியா இருந்தாலும் அது முற்போக்கு சார்ந்து அறிவியலுக்கு உட்பட்டுதான் அவங்க நிகழ்ச்சியை நடத்த முடியும். அப்படியான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல இன்னொன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த கட்டுரையில கூட ஒரு இடத்துல நம்ம சிவபாலன் டாக்டர் சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த கருத்துக்கள்ல நமக்கு கோபம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், வன்மம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா எதிராளியும் கருத்தை வெளிப்படுத்திடுறாரு, நம்மளும் கருத்தை வெளிப்படுத்திடுறோம். அப்ப நம்ம வந்து எதையுமே மனசுல தேக்கி வைக்காம அதை வெளிப்படுத்திடுறோம். அதனாலே கூட நமக்குள்ள ஒரு பெரிய உளைச்சலோ அல்லது ஒரு வன்முறையாவோ அது வெளிப்படல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வட இந்தியாக்கள்ல எடுத்த உடனேயே எந்த உரையாடலும் இருக்காது. வாதிக்கும் பிரதிவாதிக்கும், அது அரசியல் தளத்துல, இலக்கிய தளத்துல, முற்போக்கு தளத்துல, தத்துவம் கொள்கை தளத்துல, எதுலையுமே வாதி பிரதிவாதிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு டிவி வந்த போது 4 பேர் பேசிக்கிறாங்களே தவிர தமிழ்நாடு மாதிரி நம்ம கும்பலா பேசிக்கிற ஒரு சூழல் இல்லை. அவங்களுக்கு எடுத்த உடனே வன்முறை தான். எதிர்கருத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கூட பழகாம இருக்கிறது நம்மளுடைய மனித பண்பு இல்ல அப்படின்னு பெரியார் ஒரு கருத்து சொன்னாரு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய நம்ம பரஸ்பரம் பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 17 கட்டுரைகளை இந்த புத்தகத்துல டாக்டர் சிவபாலன் எழுதியிருக்காங்க. பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த தலைப்புல இவ்வளவு புத்தகம் ஒரு பக்கத்துக்காக பார்த்தா எல்லாவற்றையும் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. இணையவழி கற்றல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இணையவழிங்கிறது நம்ம கொரோனா சமயத்துல அதிகமா இணையவழி வந்துச்சு. அலுவலகத்துல வேலையை பார்த்தாங்க, பள்ளிக்கூடத்துல பாடம் எடுத்தாங்க. அந்த இணையவழி கட்டுறதுல என்ன நன்மை தீமை இருக்கு, எல்லாருக்கும் அது பயன்படுதா, அரசாங்கம் யாருக்கெல்லாம் அதுக்கு வந்து உதவி செய்யணும், கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் அதை எப்படி கற்பாங்க அப்படின்னு இந்த விஷயத்துக்குள்ள இப்படி ஒரு சமூக பார்வையோட எழுத முடியுமான்னா கண்டிப்பா அந்த சமூகத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதரால தான், ஒரு மருத்துவராக எழுதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் வாசிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒண்ணு எழுதுறாங்க. அது இப்ப நம்ம பாக்குறோம். டிஜிட்டல் வாசிப்புங்கிறது இன்னைக்கு நூலகத்துல எல்லாம் கூட வந்திருக்கு. ஒரு டிஜிட்டல் வாசிப்புக்கும் ஒரு புத்தகத்தை நேரடியா வாசிக்கிறதுக்கும் உள்ள நல்லது கெட்டது என்ன அழகா அவங்க வந்து ஒரு மாணவர்கள்ட்ட அவங்க பேசுறாங்க. 2 மாணவர்கள், ஒரு பக்கம் வந்து டிஜிட்டல் வந்து நல்ல நன்மை பயக்குது, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புத்தகத்துல படிக்கிறதா மனசுக்கு இணக்கமா இருக்கு, நிறைவா இருக்குது. இந்த பக்கம் மாணவர்கள் இந்த 2 செய்திகளையும் தொகுத்து அவங்க ரொம்ப அற்புதமா அந்த புத்தகத்துல எழுதியிருந்தாங்க. நம்ம கண்ணகிக்கு கற்பூர்கா கற்புள்ளையான்னு பட்டிமன்றம் கேட்டு இந்த தமிழ் சமூகத்துல பழகிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இந்த டிஜிட்டல் வாசிப்பா புத்தக வாசிப்பாங்கிறத நம்ம படிக்க அவ்வளவு ஒரு ஆர்வமான ஒரு சூழ்நிலையில அந்த கட்டுரைகள், அந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. இதுல இடையில அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நம்முடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரி நம்ம மனசுக்குள்ள உள்ள ஊன்றி போய் தைக்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. நம்ம சமூக வலைத்தளத்துல என்ன செய்யறோம்? நம்மளுடைய இன்டர்நெட் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்நெட் இணையதளம் இப்போ 1.5 GB 2 GB இருக்குன்னா அதுல 1.25 GB வரைக்கும் நம்ம பொழுதுபோக்குக்காகவும் ஒரு சாதாரண வீடியோவுக்காகவும் நம்ம கிட்டத்தட்ட 90 விழுக்காட நம்ம அதுக்குதான் செலவழிக்கிறோம். வேற எந்த ஆக்கப்பூர்வமா நம்ம செலவழிக்கல. அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஒரு நாள்ல 3 மணி நேரம் அவங்க குறைந்தபட்சம் சொல்றாங்க. 3 மணி நேரம் நம்ம வந்து இணையதளத்துல உட்கார்ந்து, சில நேரங்கள்ல காலையில 9 மணிக்கு இணையதள வீடியோவை நம்ம செல்போனை கையில எடுத்து வச்சோம்னா மதியம் 2 மணி கூட ஆயிடும். அப்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம குழந்தைய பார்த்தோம் பாத்தீங்களா ட்ரெயின்ல,
ஒரு தொடர் வண்டியில ஒரு குழந்தையோடைய வாழ்க்கையை பார்த்தோம்ல, அதை நம்ம கண்டிக்கிறதுக்கு எந்த தகுதி நமக்கு இருக்குங்கிறத நம்ம சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டா கூட, நம்ம ஒரு ட்ரெயின்ல போடுற 3 மணி நேரம் நம்ம போனதான் பாக்குறோம். இந்த டாக்டர் இடையில ஒரு வரி எழுதுறாங்க, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போனை எடுத்து அப்படி என்னதான் பாக்குறீங்க? 5:53 போனை எடுத்து பாத்தீங்க வச்சீங்க, 5:54 என்ன புதுசா வந்திருக்கும்னு பாக்குறீங்க. அவங்க நடையில எழுதியிருக்காங்க, நான் என் நடையில சொல்றேன். அப்ப ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன வந்திருக்கு, அப்ப என்னதான் நம்ம அதுல பாக்குறீங்க, எதுக்குதான் அதை பாக்குறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதே நேரத்துல ஒரு ஒரு இறப்பு நிகழ்ச்சிய தந்தியில இருந்து செய்தி வந்து பார்த்து அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அந்த ஒரு சமூகத்திலே நம்ம வாழ்ந்தது. ட்ரெங்கால் போட்டு பிஎஸ்என்எல் ட்ரெங்கால் போட்டு போன்ல பேசின ஒரு காலகட்டத்திலையும் நாம வாழ்ந்துருக்கோம். அப்ப எல்லா காலகட்டத்திலையும் நம்ம வாழ்ந்துருக்கோம். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப அவசர செய்தினா போன் பண்ணி நமக்கு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் எடுத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல நம்ம அப்படி என்னதான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. அதனால நண்பர்களுடைய சந்திப்பு குறையுது, நம்மளுடைய பேச்சு குறையுது, நம்ம மனிதர்கள் இழக்கிறதுக்கு நிறைய விஷயமா இருக்கு. இப்ப நான் சொன்ன அந்த 30 பெரியவர்கள் இருக்காங்களே தேவகோட்டையில நான் சொன்ன விஷயத்துல, அந்த 30 பேர்ல 90 விழுக்காடு வந்து போன் பயன்படுத்தாது. அந்த போன் பயன்படுத்தாதவங்களுடைய நிலையும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு போனை பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி சூழல்லையும் நமக்கு இப்படிதான் இருக்கு. இதுல டாக்டர் ஒண்ணு சொல்றாங்க, காலையில எந்திரிச்ச உடனே, ஒரு காலத்துல கணவன் காலை தொட்டு கும்பிட்டதா சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம எதையுமே கண்ணால பார்த்தது இல்லை, நமக்கு அந்த அனுபவம் கிடைச்சது இல்லை. அது வேண்டான்னு நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காலை தொட்டு கும்பிட்ட மாதிரி, அல்லது சில பேர் கண்ணை தொடச்சி கண்ணை மூடிட்டே போய் கண்ணாடியை தொட்ட மாதிரி, சில பேர் கடவுளை போய் பாக்குற மாதிரி. டாக்டர் என்ன சொல்றாரு, கண்ணை முழிச்ச உடனே கை நேரம் ஒரு இடத்துக்கு போது அதுல இருந்து செல்லு கைக்கு வந்தது. அப்ப எங்க வச்சோங்கிறது கரெக்டா தூக்கத்துல. அப்ப நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம போனை கையில எடுக்கணும். இரவு படுக்கும் போது கடைசியா நாம செய்யற விஷயம் என்ன? ஏவா படுக்க போற, பாத்ரூம் போயிட்டு வா, அதெல்லாம் இப்ப கிடையாது. படுக்கும் பொழுது தண்ணி குடிச்சு எதுவுமே கிடையாது. இப்ப படுக்க போகும்போது கடைசியா காலையில எடுக்கிற போனை இரவு போனை வைக்கிறது, இதுதான் நடைமுறையில நடக்குது அப்படின்னு இந்த விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே நமக்கு ஓரளா தெரிஞ்சாலும் கூட இந்த விஷயங்களை படிக்கும் போது அந்த உளவியல் தொடர்பா நம்ம பார்க்கும் போது நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சியாகவும், உண்மையா சொல்ல போனா இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த வேலைகளெல்லாம் நானும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அதனால டாக்டர் சிவபாலன் இளங்கோவன் அவர்களுக்கு நான் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கட்டுரையை நான் 2 நாளைக்கு முன்னாடிதான் படிச்சேன். அந்த 2 நாளைக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி கடைசி நேரம் வரைக்கும் கடைசி டீயை கூட சில பேர் விட மாட்டாங்கல்ல, அதனால நான் இப்ப 2 நாளா காலை எழுந்த உடனே நான் போன கையில எடுக்கிறது இல்ல. தூங்க போகும்போது கடைசியா வைக்கிற பொருளும் போன் இல்ல. 2 நாளா அது என்ன அளவுல எனக்கு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கு இந்த புத்தகம் ஒரு காரணமா இருக்குங்கிறத டாக்டர் சிவபாலன் இளங்கோவன் அவர்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனை ஆக்கிரமித்த ஒரு கருவி, ஒரு மனிதனை ஆக்கிரமித்த கருவி ஒரு போன் இருக்கே. இப்ப இந்த மாதிரி எந்த கருவியும் மனுஷனை ஆக்கிரமிச்சதே இல்லைங்கிறாங்க. மனிதன் கண்டுபிடித்ததுதான் அத்தனையும், கடவுள் உட்பட அத்தனையும் மனிதன் கண்டுபிடித்ததுதான். அது துப்பாக்கியா இருக்கட்டும், பீரங்கியா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த மனிதன் அதை கட்டி அழுவே பொழுதன்னைக்கு கூட சுமந்துக்கிட்டே இருக்காது. எல்லாத்துக்கும் விதிவிலக்கு, எல்லா உறவுகளுக்கும் விதிவிலக்கு இருக்கு. ஆனால் இந்த போனை மட்டும்தான் கடைசி வரைக்கும் குளிக்கும் போது மட்டும்தான் வெளியில வச்சுட்டு போனோம். ஏன்னா நனைஞ்சு போயிருக்கு, டிஸ்பிளே அழிஞ்சு போயிருக்கு. அப்ப அத கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் இது நாள் வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படிங்கிறத அவங்க உளவியல் பார்வையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த ஊடகத்துல நம்ம வெளிப்படுத்துற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் என்னவாக என்னை வெளிப்படுத்த விரும்புகிறோனோ, நான் என்னவாக என்னை வெளிப்படுத்த விரும்புகிறோனோ அப்படியே வெளிப்படுத்துகிறேன். ரொம்ப அழகா, நான் என்ன மாதிரி வெளிப்படுத்த விரும்புகிறேனோ அப்படிதான் வெளிப்படுத்துறேன். ஆனால் நான் என்னவாக இருக்கிறேனோ அப்படி வெளிப்படுத்திக் கொண்டதே இல்லை. நான் என்னவா இருக்கேங்கிறத நான் காட்டினது இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் 2 முகங்கள் சொல்லுவாங்க, 2 முகங்கள்.
அப்ப நம்மளுடைய செயலுக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் செயலுக்குமான அந்த வித்தியாசம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதான் பெரியார் சொல்றாரு. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, பெரியார் சொன்னாருங்கிறதுக்காகவே அவர் சொன்னாரு நான் ஏத்துக்கிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூன்றாவது ஒருத்தர் ஏன்பா நீ இல்லைன்னு சொல்றேன்னு ஒரு கேள்வியை கேட்டா அவருக்கு தகுந்த மாதிரியும், ஒரு 10 வயசு குழந்தை கேட்டா அவருக்கு சொல்ற மாதிரியும், ஒரு 50 வயது ஆள் கேட்டா சொல்ற மாதிரி. அப்ப நம்ம மேலும் 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 அதை தெரிஞ்சு அந்த விஷயத்தை உள்வாங்கி அப்ப நம்ம அதை பழக்கப்படுத்திக்கிட்டாதான் எந்த ஒரு விஷயத்திலையும் நாம வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். டாக்டர் இளங்கோவன் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம நிஜ வாழ்க்கையில இருசக்கர வாகனத்துல போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு அடிதடி நடக்குது, திடீர்னு ஒரு போஸ்டரை பாக்குறோம், இல்ல ஒரு பிஜேபி என்னமோ பல விஷயங்களை பாக்குறோம். நம்ம கோவப்படுறோமா? அதை பார்த்து கண்டிப்பா சட்டம் போடுறோமா? அந்த இடத்த பார்த்தோம்னா நமக்கு பிரஷர் ஏறுதா? நம்ம வன்மமா? எதுவுமே இல்ல. ஏன் இங்க சமூக வலைதளத்துக்குள்ள வந்தா மட்டும் உங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பார்த்தா ஏன் படக்குன்னு கோவப்படுறீங்க? ஏன் வெறுப்பா இருக்கு உங்களுக்கு? ஏன் வன்மத்தோட செயல்படுறீங்க? இன்னும் சொல்ல போனா எனக்கு கடுமையான மன உளைச்சலா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றீங்களே, என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க.